तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி நாளானது மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுத. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 வருதுங்க. நவகிரகங்களின் ராசி மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாளில் நீதிமான் சனி பகவான் மற்றும் கிரகங்களின் இளவரசனான புதனின் நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட உள்ளது. அதுவும் சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் இருப்பார் மற்றும் புத்தி காரகனான புதன் மீனராசியில் இருப்பார். அதுவும் சிவபெருமானுக்குரிய நாளில் இந்த மாற்றம் ஏற்படுவதால் சில ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து திடீர் நிதி நன்மைகளும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றியும் கிடைக்க போகுது. என்னதான் மாதந்தோறும் மகா சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது. இந்த சிவராத்திரி நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமண நாளாக கருதப்படுது. ஏனெனில் இந்த நாளில் திருவோண நட்சத்திரமானது மாலை வரை இருக்கும். அதோடு மங்களகரமான யோகமும் உருவாகி வருது. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு மிகவும் புனிதமாக கருதப்படுது. இந்த யோக காலத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும், துன்பங்கள் நீங்கும் என்று நம்பப்படுது. இந்த நாளில் கிரகங்களின் தலைவனான சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்குது. இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையால் மிகவும் சிறப்பான சதுர் கிரக யோகம் உருவாக இருக்குது. இந்த யோகமானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ நிகழ இருக்குது. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தில் அவிட்டம் 3 4ஆம் பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நினைப்பதை சாதிக்கும் நோக்கில் செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயால் உங்கள் வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்தவர் பிரச்சனைகளில் இந்த நேரத்தில் ஈடுபட வேணாம். அது உங்களுக்கே எதிர்மறையான நிலையை உருவாக்கும். ஜென்மராசிக்குள் சனி பகவான் சஞ்சரித்து சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணையுடன் நண்பர்களுடன் இணக்கமற்ற நிலையை ஏற்படுத்தும். நிதான அவசியம். முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானால் எடுக்கும் வேலை வெற்றியாகும். தொழிலில் கவனமாக செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும். கேதுவினால் பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குரு பகவானின் பார்வையால் மாற்றம் உண்டாகும். உடல்நிலை, செல்வாக்கில் ஏற்பட்ட நெருக்கடி, சங்கடம், பாதிப்பு விலகும். வார்த்தைகளில் நிதானம் அவசியம். குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது நல்லது. அலுவலக பணியில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறது நல்லது. ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. விவசாயிகள் கவனமாக செயல்பட வேணும். பணியாளர்கள் உடன் பணிபுரியவங்கள்ட்ட அனுசரித்து போகணும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 15, மார்ச் 14. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 17, 18, 26, மார்ச் 8, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அனுமனை வழிபட்டோம்னா நன்மை உண்டாகும். அடுத்தபடியாக சதயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அனைத்திலும் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால
வரவில் தடை இருக்காது. குடும்பத்தில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் வார்த்தைகளில் சில சங்கடங்கள் ஏற்படும். ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 3, 10 ஆகிய இடங்களில் பதிகிறதுனால எடுக்கும் முயற்சிலாம் வெற்றியாகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தடைப்பட்ட வேலையும் நடக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். விரயஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் சுப செலவு நடக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். சுக்கிரனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அனைத்திலும் புதிய பாதை தெரியும். மாணவர்கள் வழக்கத்தை விட படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சிறு வியாபாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் செயல்களில் நிதானம் தேவை. சந்திராஷ்டமம் பிப்ரவரி 13, 17, 22, 26. மார்ச் 4, 8. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 17, 22, 26. மார்ச் 4, 8, 13. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது தில்லை காளியை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது பிறருக்கு ஆலோசனை வழங்கி அவர்களை முன்னேற்றம் காண வைக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம்தான். குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையிலும் மனநிலையிலும் ஏதேனும் ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடன் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. தாய் வழி உறவுகளால் குடும்பத்தில் ஏதேனும் சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கும். குரு பகவானின் பார்வை அஷ்டம, ஜீவன, விரயஸ்தானங்களுக்கு உண்டாவதால் உடல்நிலையில் ஏற்படும் பாதிப்பு விலகும். வியாபாரம் முன்னேற்றமடையும். சுப செலவு அதிகரிக்கும். புதிய முயற்சி பலிக்கும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கி போடுவாங்க. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். நேற்று எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தம் கைக்கு வரும். வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போகிறதுனால சங்கடங்கள் நெருங்காமல் போகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதுடன் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுறது நல்லது. சிறு வியாபாரி ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கிறது அவசியம். பணியாளர்கள் வழக்கமான வேலைகளில் மட்டுமே ஈடுபடணும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 17. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 21, 26. மார்ச் 3, 8, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது பைரவரை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகுமுங்க.